அதாவது திருச்சிற்றம்பலம் நாம் வந்திருக்கிற திருக்கோவில் வந்து திருப்பூந்துருத்தி சப்தஸ்தான தலங்களில் 6வது தலம். இந்த சுவாமியினுடைய திருநாமம் வந்து புஷ்பவனேஸ்வரர், ஓதனவனேஸ்வரர் என்றெல்லாம் இதற்கு பெயர் உண்டு. இந்த தலத்தில் வந்து திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த தலம். அதனால் அவங்க வர அழகை பார்க்கறதுக்காக சிவபெருமான் வந்து நந்தியை நகர்ந்து இருக்க சொன்னாராம். அதனால் இங்கே சுவாமிக்கு நேராக இருக்காது நந்தி. அந்த கோபுர வாசல்லேருந்து ஞானசம்பந்தர் வரதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நந்தியம் பெருமானும் நகர சொன்னதா 2 தலம். ஒன்று நாளைக்கு பார்க்க போகிற பட்டீஸ்வரம், அங்கேயும் முத்துச்சிவிகையில் பல்லக்கில் ஞானசம்பந்தர் வர அழகை பார்க்கறதுக்கு நந்தியை நகர்ந்திருக்க சொன்னார் சுவாமி. அப்படின்றனால இந்த 2 தலத்தில் தான் நம்ம இதுலேயே சிவத்தலங்கள்லேயே நந்தி நகர்ந்திருக்கிற தலம். இது ஒரு சிறப்பு. திருநாவுக்கரசர் பல தலங்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த தலத்தில் சில மாதங்கள் தங்கியிருந்து உழவார பணி பண்ணியிருக்கார். இங்கே தான் தலையே நீ வணங்கா என்கின்ற அங்கமாலை, திரு அங்கமாலை பாடிய திருத்தலம் இந்த தலம். அற்புதமான தலம். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் மண்டியிட்டு உழவாரம் பண்ண திருக்கோவிலில் நம்ம நிற்கிறோம். நான் சொல்கிற மாதிரி இந்த மண்ணே திருநீருன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏன்னா அவர் மண்டியிட்டு திருப்பணி ரொம்ப நாள் இருந்து அவருடைய மடம், அங்கே அவர் தங்கியிருந்த மடம் பக்கத்தில் இருக்குது. அங்கிருந்து தங்கி திருஅங்கமாலை பாடி உழவார பணி செய்தார். முதல் சிறப்பு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். அதில் தான் இந்த திருவருட்செல்வரில் வரும், பல்லக்க சுமந்துட்டு வருவார். அப்பர் எங்குற்றாருன்னே அடியன் இங்குற்றேன்னு சொல்லும் பொழுது 2 பேரும் கீழே வணங்கி கொண்டு தரிசித்தாங்க. அவங்க சந்தித்த இடம் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் சம்பந்தர் மேடு அப்படிங்கிற ஒரு தலம். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த இடத்துல அவங்க சந்தித்தாங்க. அங்கே ஒரு கோவில் இப்போ நம்ம சிவனடியார் திருக்கூட்டம், பவானி சிவனடியார் திருக்கூட்டம் அன்பர் பணி அவர்கள் பெருமுயற்சியால் அந்த சம்பந்தர் மேட்டில் ஒரு பெரிய கல் திருப்பணி பண்ணி ஞானசம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் அருமையான திருமேனிகளாக நிறுவியிருக்கிறாங்க. அந்த குடமுழுக்கு விழாலாம் வந்து நம்ம ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தில் தான் அவங்க எல்லாரும் தங்கியிருந்த அந்த கும்பாபிஷேகத்திற்கான அவ்வளோ வேலைகளையும் அங்கிருந்து தான் பார்த்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த இது வந்து நமக்கு சரியாக கொரோனா காலம் தொடங்குகிற காலத்துக்கு முன்னாடி அது கும்பாபிஷேகம் ஆச்சு. கொஞ்சம் தாமதிச்சு இருந்தோம்னா லாக்டவுனில் மாட்டியிருக்கோம். அந்த கும்பாபிஷேகம் சம்பந்தர் மேடுன்னு இருக்குது. அதே போல் உலகத்திலேயே நம்முடைய வேயூர் தோழிபங்கன் படிச்சிருப்போமா, அதில் மிக நல்ல வீணை தடவின்னு வருது. எங்கேயாவது சுவாமி வீணை வச்சு பார்த்துருக்கீங்களா? திருப்பூந்துருத்தில் மட்டும் தட்சிணாமூர்த்தி கையில் வீணை இருக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. திருநாவுக்கரசர் சொல்கிறார், எம் இறை நல் வீணை வாசிக்குமே. என்னுடைய சுவாமி வீணை நல்லா வாசிப்பார்னு. அதனால் இங்கே மியூசிக் பிளேயராக இருக்கிறார் சுவாமி. மற்ற எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது சுவாமி கையில். இங்கே மட்டும் தட்சிணாமூர்த்தி கையில் வீணை வச்சுருப்பார். அதனால் இங்கே வீணாதர தட்சிணாமூர்த்தி. 3 சிறப்பு. நந்தியம்பெருமான் நகர்ந்திருக்கிற சிறப்பு, திருஞான சம்பந்தர் வருகையை பார்ப்பதற்கு. 2வது சிறப்பு, திருநாவுக்கரசர் மடம் அமைத்து திருப்பணி செய்த தலம். 3வது சிறப்பு, இங்கே வீணாதர தட்சிணாமூர்த்தி. இப்போ நம்ம ஒன்று பார்த்துட்டோம், மடம் இங்கே பக்கத்துலேயே தான் அந்த மடம். அதை நம்ம எப்படி போகிற வழியில் தெரியும், அதை பார்த்துக்கலாம். உள்ளே போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வரும்பொழுது எப்பொழுதும் போல் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி வீணை வச்சுருப்பார். வேகமாக பார்க்கலாமா?